வெல்கம் டு சாயஷ்ண வித்யாலயா. இன்றைய திருக்குறள், வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. பொருள்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. எய்த்து இயல் 4. இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவிதை பேழை. கல்வி அழகே அழகு நீதிநெறி விளக்கப்பாடல். எழுதியவர் குமரகுருபரர். புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு. உரைநடையில் பல்துறை கல்வி எழுதியவர் திருவிகா. விரிவானம் ஆன்ற குடிபிறத்தல் எழுதியவர் பி.சா. குப்புசாமி. இலக்கணத்தில் வேற்றுமை பார்க்க போகிறோம். கவிதை பேழை. கல்வி அழகே அழகு குமரகுருபரர். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். நீதிநெறி விளக்கப்பாடல் 13வது பாடல். சொல்லும் பொருளும் கலன் அணிகலன் முற்ற ஒளிர. குமரகுருபரரின் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எழுதிய நூல்கள்: கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம் அல்லது மதுரை கலம்பகம், சகல கலாவல்லி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம் முதலானவை. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டுவதால் நீதிநெறி விளக்கம் என இப்பெயர் பெற்றது. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இருக்கு. பாடல் நாலடியார் சமண முனிவர்கள் எழுதியவர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. மதிப்பீடு: கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கவிதை பேழை. புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு எழுதியிருக்காரு. அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. டேசுமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். அறிவும் உழைப்புமே. பாடல்: கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஆலங்குடி சோபு டேஸ் ஆசிரியராக புகழ்பெற்றவர். திரைப்பட பாடலாசிரியர். ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. ஆலங்குடி சோமு எந்த விருது பெற்றுள்ளார்? கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்காங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம். உரைநடை. பல்துறை கல்வி எழுதியவர் திருவிகா. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்பது திருக்குறள். கல்வி பயிற்சிக்கு உரிய பருவம் இளமை பருவம். இளமையில் கல் என்பது யாருடைய முதுமொழி? ஔவையாரின் முதுமொழி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். இவர் ஐநா அவையின் முதல் பெண் தலைவராவார். குறியீடுகளுக்காக பல மொழிகளிலிருந்தும் கடன் வாங்குவது டேஸ் இழுக்காகாது. தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது டேஸ் நுட்பம். இயற்கை நுட்பம். வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் டேஸும் ஒன்று. காவிய இன்பமும் ஒன்று. இயற்கை ஓவியம், பத்துப்பாட்டு, இயற்கை இன்பக்கலம், கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம், திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இயற்கை தவம், சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம், கம்பராமாயணம், இயற்கை அன்பு, பெரிய புராணம், இயற்கை இறையருள், தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இயற்கை கழகத்தில் பயின்ற சங்க புலவர்கள் டேஸ் என திருவிகா கூறுபவர்கள் இளங்கோவடிகள், திருத்தக்கதேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி முனிவர். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலருக்கு எட்டாது என்னும் வீடன்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். கொடிய காட்டு வேழங்களையும் டேஸின் யாழ் மயக்குறச் செய்யும். பாணர்த்தம் யாழ். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது டேஸ் எனும் அறிவுக்கலை. அறிவியல். இக்கால மாணாக்கர் கற்க வேண்டியனவாக திருவிகா கூறுவன: உடற்கூறு, உடல் ஓம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு பற்றிய படிப்புகள், கோள் இயக்கம், கணிதம், அகத்திணை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது, கொழுக்கொம்பு போன்றது. திருவிகாவின் விரிவாக்கம். திருவாரூர் விருதாசலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். திருவிகாவின் பலதுறை ஈடுபாடு.
அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன், சிறந்த மேடை பேச்சாளர். திருவிகாவின் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். திருவிகா எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து உள்ளிட்ட பல நூல்கள். இளமை விருந்திலிருந்து நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இன்றைய கல்வி டேஸில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் பொறுத்துக. இயற்கை ஓவியம், 10 பாட்டு, இயற்கை தவம், சிந்தாமணி, இயற்கை பரிணாமம், கம்பராமாயணம், இயற்கை அன்பு, பெரிய புராணம். விரிவானம். ஆன்ற குடிபிறத்தல் எழுதியவர் பி.ச. குப்புசாமி. கல்வியின் நோக்கங்கள் மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ஆகும். பி.ச. குப்புசாமி ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி எழுதிய நூல் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. பி.ச. குப்புசாமி எழுதிய நூல் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். இதிலிருந்து நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இலக்கணம், வேற்றுமை பார்க்க போகிறோம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை எனப்படும். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைச்சொற்கள் வேற்றுமை உருபுகள். வேற்றுமையின் வகைகள் 8. முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம். இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை அல்லது விழி வேற்றுமை. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை டேஸ் என்பர். வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும் உருபு இல். இல் வேற்றுமை உருபு நீங்கள் பொருளில் வந்தால் டேஸாம் வேற்றுமை ஆகும். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை ஆகும். இல் உருபு இடப்பொருளில் வந்தால் எந்த வேற்றுமை? 7ஆம் வேற்றுமை. மொழியை ஆள்வோம். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் நேரு. கலைச்சொற்கள் நிறுத்தற்குறிகள், பங்க்சுவேஷன், அணிகலன், ஆர்னமெண்ட், திறமை, டேலண்ட், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு, அவேர்னஸ், சீர்திருத்தம். ரிஃபார்ம். நன்றி.